ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப் பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்மளுடைய இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதியிருப்பாங்க. இதில் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா 61 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பார்த்தா சந்திச்சிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிளேயர். ஒரு பக்கத்தில் எல்லாரும் அவுட் ஆகிட்டு போக சொல்ல நான் மட்டும் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போகிறேன்டா அவுட் ஆகிட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா தரமான 70+ ஸ்கோரை பார்த்தா அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டும் போனதுமா இருந்தாங்களே கண்டி. ஆனால் இஷான் கிஷன் மாதிரி யாருமே அடிக்கலடான்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு பக்கத்தில் ஆப்போனண்ட்டில் வர பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரன் அடிக்காமலே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இஷான் கிஷன் நின்று பார்த்தா தரமான சம்பவத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்த முதல் ஓவரே பாண்டியா போட முதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தூக்கி பாண்டியா கொடுக்க வேற லெவலாக இருந்தது. பேட்டிங்க்கு எந்த அளவில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போனாங்களோ பேட்ஸ்மேன் எல்லாம் அதே மாதிரி பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு நல்ல ஒரு பிளேயிங்கை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பில்டப்புக்கு மேலே பில்டப் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸும் சரி அவங்களுடைய அமைச்சராக இருக்கிற அவங்களுடைய பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இதற்கு ஆப்போசிட்டாக தரமாக நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் தரமான சம்பவத்தை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கேமாக பார்க்காம ஒரு சில விஷயங்கள் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் மேலே செம கோவமாக தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க 8 தடவை தோற்றுருக்காங்க நம்ம இந்தியா கிட்ட. நம்ம இந்தியா ஒரே தோகை மட்டும் அவங்ககிட்ட தோற்றுருக்கு. ஒரு கேமாக விளையாடிக்கிட்டு இருந்தாக்கா எந்த ஒரு ப்ளவருமே யாருக்குமே வராது. ஆனால் பாகிஸ்தான் ஒரு கேமு மாதிரியே விளையாடல. சண்டைக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய கேம் ஸ்டைலாகவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி அதெல்லாம் விடுங்க. நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா 3க்கு 3 ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் 8க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இனிமேல் வர போகிற மேட்ச்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தா ஃபார்மில் இருக்கிற டீம்கள் தான் இப்போ சூப்பர் 8க்கு வந்திருப்பாங்க. இவங்க கிட்டேருந்து ஜெயிக்கிறது ரொம்பவும் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி விளையாட போகிற நெதர்லாந்து வர்சஸ் இந்தியா இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் 100% நான் சொல்கிறேன் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா லைக்கே கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகிடும். அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேட் ஆனாக்கா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.